ஹலோ ஆல், நான் சிவபாலன் சும்மா வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி சண்டே, நவம்பர் 2 எவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்றது இன்னமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஃபைனலாக எவ்வளோ முடியுதுன்றதை பார்ப்போம். up to 30. இப்போ நான் பெண்ணையே பார்க்க மாட்டேன், சாமியாராக இருக்க போகிறேன் அப்படின்றது கிடையாது. இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ என் கூட படிக்கிற பசங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது நல்ல ஒரு கட் ஆஃபில் நல்ல ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. எனக்கு கேட்டால் நான் அப்படி ஆக போகிறேன் இப்படி ஆக போகிறேன்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஐடி, கிட்டத்தட்ட 90% ஐடி, இல்லைன்னா அது சம்மந்தமான ஒரு வேலை. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது. ஆனால் எப்படி நிம்மதியாக தூங்குறாங்க அப்படி? ஏன்னா நமக்குள்ளே ஒரு ஆசை இருந்திருக்கும், அதை விட்டு கொடுத்துட்டு எப்படி தூங்க முடியுது? சரி, என்னதான் காஜுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் அதை தாண்டினதுக்கப்புறம் நமக்கே ஒரு நாளும் தோணும்ல, என்னடா நம்ம இப்படி நம்மளோட டேலண்ட்டுன்றதை விடுங்க, நமக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும், இப்படி தான் ஆக போகிறோம் அப்படின்னு. அதுக்குண்டான ஒரு முயற்சி கூட பண்ணாமல் உட்காந்துட்டோமே அப்படின்னு. ஏன்னா அந்த பேம்பரிங் இருக்குல்ல, இப்போ வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைய இருக்குங்க, 2 கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ஏதாச்சும் ஒரு சமுதாயத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதாச்சும் கேட்க போகிறோம் அப்படின்னா கேட்குறதுக்கு முன்னாடி என்ன யோசிப்போம்? குடும்பத்தை யோசிப்போம். ஏதாச்சும் கேட்டு அது ஏதாச்சும் பிரச்சனையாகி நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பாகுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியாயிரும். நான் பல தடவை சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு அமைதியாக வர்றதுக்கு காரணம், இன்னமும் வர்றதுக்கு காரணம் போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்றது. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணுறோம், ஏதாச்சும் அதுக்கு கிடைக்காம போயிடும்ன்றதுக்காக பல்ல கடிச்சிட்டு நிறைய இடத்துல அமைதியாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி காம்ப்ரமைஸ் வேலைக்காக காம்ப்ரமைஸு, அப்புறமாட்டிக்கு ஃபேமிலிக்காக காம்ப்ரமைஸு அப்படின்னு நம்ம வாழ்க்கையை நான் ஒரு சோசியல் சர்வீஸ்ன்றதை விடுங்க, உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதை தீனி போடுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல, அது எடுக்காமல் எப்படி உங்களால் தூங்க முடியுது அப்படின்றது தான் சொல்ல வரேன் நான். இப்போ நானே இப்போ ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு வைங்க, அது மூலியமாக இருக்கிற அந்த ஒரு 3 மாதம் பீரியட் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா ஒரு வருமானம் 30,000 40,000 இல்லை ஒரு 1 லட்சம் அந்த வருமானத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு குழந்தைன்னு ஆயிரும், அப்படியே லைஃப் பீஸ்ஃபுல்லாக போயிடும். இதுக்குள்ளே மாற்றுறது பயமாக இருக்கு. அதை தான் சொல்ல வரேன். ஹேங்காக் படத்தில் வர மாதிரி எவ்வளோ நான் தள்ளி இருக்கேன்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கேன். நிம்மதியான்றது இல்லை, ஒரு நாளும் ஒரு கில்ட் இல்லாமல் தூங்க முடியாது வேலைன்ற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ரிங் ரோடுக்கு வந்தாச்சு. இதான் அது, தெரியுதா? இந்த பக்கத்து போனால் நேராக மதுரை, இந்த இடத்துல இருந்து அப்படியே பார்த்தா அப்படின்னா சிவகங்கை, இப்படியே நேராக போனோம் அப்படின்னா திருச்சி ரோடு, புதுக்கோட்டை, திருச்சி இந்த மாதிரி போகும். இப்படி போனோம் அப்படின்னா மானாமதுரை. இப்போ நான் எங்கிட்டு போகிறேன் அப்படின்றதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. மதுரை ரோட்டில் ஓடுவோமா 30 கிலோமீட்டரை போயிட்டு பஸ்ஸில் வருவோமா, இல்லை திருப்பத்தூர் போவோமா, திருப்பத்தூர் போயிட்டு திருப்பத்தூர்லேருந்து பஸ்ஸில் வருவோமா அப்படின்னு. ஏன்னா மதுரை ரோட்டில் அடிக்கடி போயிருக்கேன். நாய் எந்தெந்த இடத்துல இருக்குது, நாய்க்கு எனக்கு ஒரு லிங்க் செட் ஆயிருச்சு. இந்த ரோடு அடிக்கடி பூவந்தி போயிட்டு வர்றது. திருப்பத்தூர்னா புதுசு, மக்களுக்கும் புதுசு, ஒரு மாதிரி வினோதமாக பார்ப்பாங்க. இந்த ரோடுனா பழகிட்டாங்க, இவன் டெய்லி இது மாதத்துக்கு 2 தடவை இப்படி தாண்டா வருவான் அப்படின்னு பழகிட்டாங்க. ஸோ மதுரை ரோடுன்றது நமக்கு அடிக்கடி பஸ்ஸு கிடைக்கும், அதனால மதுரை ரோடை சூஸ் பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, மணி 5. ஸ்டார்ட் பண்ணுறேன். 8 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டேன். 160 ஆவரேஜ் ஹார்ட் ரேட் இருக்கு. இப்போ போற ரூட் தான் கொஞ்சம் டேஞ்சரானது. வருவாங்க சப்படாதீங்க மாமா, நாய் பயிலுங்க தல துண்டா வருவாங்க. கிட்டத்தட்ட நாட்டாக்குளமா நல்லாக்குளம், கொடமாத்தூர் பக்கத்தில் சிவகங்கையிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர். கரெக்டாக 15வது கிலோமீட்டரை ஜெல் எடுக்கிறேன். கொலை பசிக்குது, பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ கொஞ்சோண்டு இருக்கு,
கவரை கீழே எல்லாம் போடல. ஓடுவோம் இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர். 18th கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கேன். வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்லோப்பு வந்தாச்சு. பூவந்தி கரெக்டா 21.87 22 கிலோமீட்டர் முடிஞ்சு. 23rd ஓட போறேன். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர். முருகா, இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையே, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. எதிர்காத்தடிக்குது, ஓட முடியல. கொஞ்சம் டைரக்டா வரிச்சூர் போயிடுவோம். வரிச்சூர்ல போய் பஸ் ஏறிடுவோம். 26.10 27வது கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கேன். 27 28 23 30 4 கிலோமீட்டர். 6 பேஸ் ஆயிடுச்சு. கால் வரல, கிராம்ப் மாதிரி பிடிச்சி இழுக்குது. எனர்ஜியும் இல்லை. இன்னொரு 4 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாப்பு. போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போண்டா முதல்ல. எவ்வா 29 வரிச்சூர். ஏன்னா முடிய மாட்டேன். முடிய 30 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. 540 ஆவரேஜ் பேஸு. 2 மணி நேரம் 49 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒஸ்ட்டு கடைசி 5லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. முடிச்சது பிரச்சனை இல்லை, இந்த காஸ்டியூமோட பஸ்ஸில் ஏறணும். அதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். வேறு ஸ்மெல் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு. ஏன்னா சரி விடுங்க, சிவகங்கை மக்கள் நமக்காக பொறுத்துக்குருவாங்க, நம்ம பயிலுங்க. அப்புறம் தண்ணி யாராச்சும் இப்போ சைக்கிள் ஒருத்தர் போனாப்புல, அவருக்கு பின்னாடி பெரிய ஒரு காரில் ஹைட்ரேஷனுக்கு சப்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு போகிற மாதிரி தான் தெரியுது, நிறைய பேர்த்துக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி தெரில. கொஞ்சம் கேட்டசிக்காச்சு தண்ணி வேணுமான்னு கேளுங்க, கொஞ்சம் கொடுங்க. ஓனர்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். 10 ரூபா பாட்டில் எதுவும் ஆக போகிறது இல்லை, சரிங்களா? அவ்வளோ காசு வச்சு ஒரு ஆள் சைக்கிள் போகிறதுக்கு பெட்ரோல் போட்டு பின்னாடி ஹைட்ரேஷனுக்கு வராங்கல்ல, கொஞ்சம் காலையில் 4:30 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். கிளம்பி நடந்து விலாக் எடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு 4:30 5 மணி ஆயிடுச்சு. 4லேருந்து கணக்கு வச்சாலும் 4 5 6 7 8 4 மணி நேரம் ஸ்டாண்டிங் தான். உட்காரவே இல்லை, இப்போ தான் உட்காடுறேன். நடுவில் ஒரே ஒரு ஜெல் எடுத்தது தான், தண்ணி தவிக்குது. இன்னும் ஒரு 300 400 மீட்டர் போனேன்னா தான் கடை, போயிட்டு வாங்கி குடிச்சிட்டு போனோம். கண்ணில் அது வேர்வை பட்டு எரியுது பாருங்க. திருப்பி நடக்கணும்னு நினைச்சாதான் தடி தண்ணி தவிச்சு கொள்ளுது. நடந்து போகணும். ஹார்ட் ரேட்லாம் தாறுமாற ஆகி போச்சுங்க. எதுவுமே சொல்ல முடியாம இப்போ பார்த்தது ஏழைகளின் மீன், அதெல்லாம் கம்மி. ஜிலேபி வளர்ப்பு மீன் நினைக்கிறேன். ஒரு வாட்டர் பாட்டில் இது ஒரு 1 லிட்டரு. சாக்லேட் ஏதாவது 5 ஸ்டார் இந்த மாதிரி சாக்லேட் இருக்காயா? சொல்லுக்கா
அவ்வளோதான் வந்தாச்சு. பஸ்ஸில் வந்து பின்னாடி இதில் உட்காந்ததுக்கு காரணம் வேர்வை வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்றதுனால, அதனால தான் படியில் உட்காந்துருந்தேன். ஜெல் எடுத்தது போய் குப்பையில் வீட்டில் போய் போட்டுட்டு முடிச்சுருவோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். போயிட்டு கறி கஞ்சி எடுத்துட்டு தூங்குறேன்.